வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாலை வானிலை அறிக்கை பிரத்யேக தகவல்கள். நேற்றைய முன்தினம் வடகிழக்கு பருவமழை பற்றியான ஒரு வானிலை அறிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். தினசரி வானிலை அறிக்கையில் மாலை 6 மணி வானிலை அறிக்கை தான் பார்க்க போகிறோம். 22 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நேற்று இரவு வட தமிழகத்தில் பரவலான மழையானது பார்த்திங்கன்னா பொழிந்திருக்கிறது. அதிகபட்சம் கடந்த 24 மணி நேரத்தில் மீனம்பாக்கம் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு, பள்ளிக்கரணை, செம்மஞ்சேரி, தாம்பரம், காஞ்சிபுரம், முடிச்சூர் இங்கெல்லாம் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருத்தணி, திருவள்ளூர், அரக்கோணம் இந்த பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. இப்படி பரவலான மழைப்பொழிவு நேற்று தமிழகம் எங்கும் பதிவாகியிருக்கு. வட மாவட்டங்களில் இடி மின்னல் அதிகமாக காணப்பட்டிருக்கு. சென்னையில் காற்றுடன் கூடிய மிக கனமழை பதிவாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இதே வானிலை இன்றும் தொடரும். இன்று மாவட்டம் முழுவதும் அப்படின்றத தாண்டி மாநிலம் முழுவதும் பரவலான மழை. இப்போ வெயில் அடித்தாலும் மேக குவியல்கள் இல்லை என்றாலும் 7 மணிக்கு மேல் அல்லது 10 மணிக்கு மேல் பரவலான மழை பொழிவு 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, அப்புறமா பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி இந்த தருமபுரி இந்த மாவட்டங்கள் முதல் இடத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாவட்டங்களில் இன்று முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்படலாம். இரவு 10 மணி நேரத்திற்கும் மேலான தொடர் மழை பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் இருக்குது. இன்றை விட நாளை அதீத மழை பொழிவு இருக்குது. இது வட மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. மத்திய மாவட்டங்கள் நம்முடைய திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், டெல்டா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கலாம். ஒதுக்கி மழை பெய்யும். ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பரப்பளவில் 1 கிலோமீட்டரில் மழை பெய்யும். 5 கிலோமீட்டரில் தூறல் சாரல் இருக்கலாம். இந்த பகுதிகளில் தென் மாவட்டங்களில் இப்போதைக்கு பெரிய அளவிற்கு மழை பொழிவு இல்லை. மதுரைக்கு வடக்கே நல்ல மழை பொழிவு இருக்குது. கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கான அறிக்கை ஈரோடு, நம்முடைய நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவு இருக்குது. இப்போவே மழை அங்கே 3 மணி அளவிலேயே பார்த்திங்கன்னா ரேடாரில் பார்க்கும்போது மழை பொழிவு இருக்கிறதை பார்க்க முடிந்தது. 20ஆம் தேதிக்கு மேலே மிக அதீத கனமழை இருக்குது. நீங்கள் ஒகேனக்கல் போக முடியாது, குற்றாலம் போக முடியாது, திருப்பரப்பு அருவி போக முடியாது, ஐந்தருவி போக முடியாது, மெயின் ஃபால்ஸ் போக முடியாது. 20ஆம் தேதிக்கு மேலே மான்சூன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே போக கவர்மெண்ட் தடை விதிச்சிருவாங்க. அடுத்த மிக முக்கியமானது ஆந்திரா பார்டர், கர்நாடகா பார்டர், கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆந்திரா, அப்புறமா கர்நாடகா, கேரளா, அதாவது ஆந்திரா பார்டர் குப்பம், நகரி இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு. அப்புறம் தெற்கு ஆந்திரா திருப்பதி வரைக்கும், திருப்பதி, ராயலசீமா, நெல்லூர் வரைக்குமே நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். அப்படியே மேலே போனீங்கன்னா விசாகப்பட்டினம், விஜயவாடா, குண்டூர் இந்த மாவட்டங்கள்லாம் கடுமையான மழை பொழிவு இருக்குது. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பெங்களூரு, தும்கூர், ஒசூர், மைசூர் இந்த பகுதிகளில் நல்ல மழை பொழிவு அடுத்த நாட்கள் இருக்குது. கேரளா தான் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் வெள்ளப்பெருக்கை அதீதமாக சந்திக்கக்கூடிய மாநிலமாக இருக்க போது. நிறைய மாவட்டங்கள் கேரளாவில் அடுத்த வாரம் விடுமுறை வரும். 10 மாவட்டங்களுக்கு மேலே கேரளாவில் திருச்சூர், எர்ணாகுளம், அப்புறமா திருவனந்தபுரம், கொச்சி, வயநாடு இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளட் ஆகி கேரளாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரு வெள்ளத்தை சந்திக்க போகுது. காரணம் ஈஸ்டர்லிஸ்ன்ற பாருங்கள், சவுத் ஈஸ்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விண்டு கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ அதனால் பலத்த மழை இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களுக்கு தனியாக, மத்திய மாவட்டங்களுக்கு தனியாக அறிக்கை கொடுத்தாச்சு. நாளை காலை 10 மணி வானிலை அறிக்கையில் சந்திப்போம்.
இந்த 6 நிமிட வானிலை அறிக்கையை உங்கள் நண்பர்கள், விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.